ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரெண்டிங்காக இருக்க அரேபியன் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதில் பால் சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். நான் 300 ml பால் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் அதை வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆடையெல்லாம் இல்லாமல் ஒரு கரண்டியோ விஸ்கோ வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடரும் பாலும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்சரை எடுத்துகிட்டு இந்த பால் கூட சேர்த்துக்கணும். கஸ்டர்ட் பவுடரை டைரெக்டாக சேர்த்தா ரொம்ப கட்டி ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம பால் கூட சேர்த்து ஃபர்ஸ்ட்டு கலந்து வச்சுட்டு அந்த பாலை எடுத்து இது கூட சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது ரெடி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி கலந்து விடாமல் இருந்தோம்னா அப்படியே அடி பிடிச்சி கட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை சேர்த்த ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து இது வந்து திக்காயிடும். இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான சுகரை போட்டுக்கலாம். நான் வந்து 300 ml பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அது வந்து மெல்ட் ஆகி வந்தால், சுகர் வந்து மெல்ட் ஆகி வந்தால் போதும். ஹீட்டில் நீங்கள் சேர்க்கும் போது ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி சுகர் நல்லா மெல்ட் ஆன உடனே இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி. ஃபஸ்ட்டு மில்க் எப்படி இருந்துச்சு, இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த மில்க் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா சைடில் வந்து இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணலாம். இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து கொஞ்சம் கொரப்பாக பொடியாகவும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணியும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி நட்ஸ் வேணுமோ, என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ் க்ரீமை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து மில்க் மெய்ட் சேர்க்க போகிறோம். ஸ்வீட்னஸ்க்காக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ மில்க் மெய்ட் தேவையோ அவ்வளோ மில்க் மெய்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் மில்க் மெய்டையும். அதுக்கப்புறமா ஒரு ப்ரெட் எடுத்து அதனோட சைடில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பிளேட்டில் உங்களுக்கு என்ன பாக்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அடியில் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து டேரெக்டாக கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரெட்டை ஃபர்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். அந்த மில்கை வந்து இது கூட போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த நட்ஸ் பவுடரை இது கூட தூவிட்டு திரும்பவும் நம்ம ப்ரெட்டை செகண்ட் லேயர் அடிக்கிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்க அந்த மில்கை ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேடும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து நட்ஸை தூவி விட்டுக்க வேண்டியதான். மேலே நட்ஸை வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸையும் நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலில் க்ளோஸ் பண்ணிட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது அந்த ப்ரெட் கூட வந்து நீங்கள் அந்த கஸ்டர்ட் பவுடர் மில்க் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க்கு அதை வந்து ஊற்றிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க்கை வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போது ஊற்ற தேவையில்ல. கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் ஆறிடும். அந்தளவுக்கு இருக்கும் போது இந்த ப்ரெட் கூட ஆட் அந்த பாலை, அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பாலை வந்து நம்ம அந்த ப்ரெட் கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போதும் சரி, சர்வ் பண்ணும்போதும் சரி, ஒரு மிதமான சூடில் இருந்தால் நல்லது. அப்படி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.